ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மெனுலாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துலேருந்து வெண்டைக்காய் ஒரு 10 வெண்டைக்காய் வந்து அதை போட்டு மோர் குழம்பு, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் போட்டு தொக்கு மாதிரி வச்சுட்டு அது தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் மாதிரி பண்ணியாச்சு. மீதி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற பச்சை பயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டிட்டு ஜல்லாடை மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் வந்து வச்சுருக்கேன். ஈவினிங் போல் சூப்பராக முளை கட்டி வந்துடும். இட்லிக்கு மாவு வந்து தீர்ந்துடுச்சு, அதனால பார்த்திங்கன்னா உளுந்து அரிசி எல்லாமே ஊற வச்சுருக்கேன். கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். கையோடு வந்து கடன் சாமான்லாம் தேய்ச்சிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு பாப்பா குளிக்க வச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி போல் வந்து மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பாப்பா அந்த ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணாமல் இருந்து திரும்ப எடுத்து கட்டியிருக்கேன். வடைக்கும் கொஞ்சம் மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் போல் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு தரலாம் சொல்லிட்டு மாவில் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் பச்சைப்பயிறு எவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாக்ஸில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவையான அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து டீயும் போண்டாவும் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் மாடியிலேருந்து பூ